இருக்கு. இல்லை பொங்கல் பண்ணி நாங்கள் என்ன புரியலன்னா இல்லை, இந்த மகாபலிபுரம் இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ஸ்டாலினை பாராட்டி பேசும்போது அன்புமணி ராமதாஸ் ஒன்றும் சொல்லலை. அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் கூட்டங்களையும் திமுக பற்றி ஒரு பெரிய லெவலில் விமர்சனங்கள் பண்ணலை. இந்த 10.5% சாதி வாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் அவர் வந்து திமுகவை வந்து ஒரு குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தார். அதையும் மத்திய அரசு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையை இனிமேல் பேச வேண்டியதே இல்லை. இப்போ ஏன் திரும்ப 10.5% நிறைவேற்றுவதற்கு 4 ஆண்டுகளாக மீண்டும் இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை? திமுக தான் எங்களுக்குள்ள பிரச்சனைக்கு சூழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரே எதிரி திமுக தான் என்று திடீர்னு ஒரு அந்த யூட்டர்ன் அடிக்கிறதுக்கான காரணம் அதுதான் என்னன்னு நாங்கள் கேட்குறப்போ. சார், நீங்க ஸ்டாலின் அவர்களை ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் சந்திச்சு பேசினாங்க எல்லாமே. அப்போ 3-4 முறை சந்தித்து பேசுவதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுகிறோம் சொல்லிவிட்டு 4 ஆண்டுகளாக வேண்டும் என்று இழுத்தடித்து முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாருங்களா? நம்ம கோடாங்க அப்புறம் சொன்னார். அது என்ன சொன்னாருன்னா 10.5% வந்து நிறைவேற்ற முடியாதுங்கிறது இந்த பீகாரில் நிறைவேற்றினதே சாட்சி. அதற்கு பிறகு அந்த பிரச்சனை இப்போ நீர்த்து போய்விட்டது. என்னென்றால் இப்போ மத்திய அரசே சொல்லிட்டாங்க, நேற்று அமித்ஷா சொல்லிட்டாரு, உச்சநீதிமன்றம் அது தடுக்கல. அதாவது தேவையில்லை அந்த பிரச்சனை செல்லுக்குறப்பனே சொல்லிட்டே சார். இப்போ நீங்கள் எடுக்கலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி வாரி கணக்கெடுப்பு 2027 முடியும், அது மார்ச்லேருந்து தொடங்குன்னு சொல்லிட்டாங்க, 2 கட்டமாக நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனை தேவையில்லையே, இப்போ அதையும் திரும்ப கிளப்புறாங்க. அது இந்த பிரச்சனை இல்லைன்னு சார். நீங்க திமுக எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக உருவான போது ஐயா கருணாநிதி அவர்கள் இதே பத்தி சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி தான் உடைக்குதுன்னு சொன்னாங்க. வைகோ போதும் வைகோ நீக்கி விட்டு போதும் கூட சதி நடக்குன்னு சொன்னாருங்க. இது வந்து திமுக தனக்கு சார். நீங்க அவர்கள் பாதிக்கப்படுகிற போது சொன்ன குற்றச்சாட்டை பாமக சொன்னா மட்டும் ஏன் உங்களுக்கு வருத்தமா இருக்குது? நிச்சயமாக திமுக ஒரு காரணம் இருக்குங்க உடைக்கிறதுக்கு. திமுகவின் சதி நிச்சயமாக உண்டு என்ற கருத்து ஆமரகான கருத்து அவர் சொன்ன தப்பு இல்லைங்க சொல்லிட்டாங்க. சரி, புகழ் திமுக இருந்து எம்ஜிஆர் பிரிந்தார். அதுல இருந்து திரும்ப வைகோவுக்கும் கலைஞருக்கும் பிரிவு ஏற்பட்டது. அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்ட பிளவுக்கு அவர் ஒரு காரணத்தை சொல்லலாம். இது இன்னொரு கட்சி இன்னொரு கூட்டணியில் இருக்குது. அப்படிங்கும் போது இப்ப தந்தை மனுக்குடைய ஏற்பட்டுள்ள இந்த மோதல்ல பொங்கலூர் மணிகண்டன் சார் இவங்களோட திமுகவோட கை இருக்குன்னு சொல்றாரு. எதிரிகளை இல்ல சார், எதிரிகளை பலவீனப்படுத்துறது முக்கியம். சார் அதிமுகவிலேயே எனக்கு கடந்த தேர்தல் எல்லாம் அவங்களுடைய செல்வாக்கு தெரிஞ்சு போச்சு சார். அவங்க ஒரு இப்ப அன்புமணி சொல்ற மாதிரி அன்புமணி சொல்றாரு இல்லையா பேசும்போது, எங்களை கண்டு பயந்து விட்டது திமுக அப்படின்னு. சார் உண்மையிலே சொல்லணும்னா அதிமுகவுக்கு அந்த தகுதி இருக்கு சொல்றதுக்கு. ஆனால் ஒன்றாக இருந்த அதிமுக, அதை புரிஞ்சுங்க நீங்க. அதிமுக ஏதோ எடப்பாடி மட்டும் நான் சொல்லல, நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்கன்னா அந்த தகுதி சொல்வதற்கு இருக்கு. பாமகவுடைய செல்வாக்கு சரிஞ்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு சார். அன்புமணிக்கு இப்ப என்ன பிரச்சனை? அவரால் இப்ப வேற விஷயம் அப்பாவை பத்தி பேச முடியாது. அப்பாவை பத்தி பேசினா சிக்கிடுவாரு. அப்பா அவருக்கு ஒரே எதிரி, எல்லாருக்கும் எதிரி யாரு? அந்த சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கடத்தெரு பிள்ளையாருன்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். எடுத்த உடனே நேரம் எடுத்து போய் உடைச்சிடணும். யார் மண்டையாவது யார் சிக்குவானோ மண்டையில உடைச்சிட வேண்டியதுதான். இப்ப எதுக்கு எடுத்தாலும் ஆளுங்கட்சியை குறை சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு இல்ல, நீங்க மறுக்க முடியாது. ஏன்னா நான் செய்தியாளரா சொல்றேன் ஒரே ஒரு விஷயம், நீங்க ஆளுங்கட்சிக்கு வரணும்னா நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுங்கட்சியை குறை சொல்லுவீங்க. நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது எதிர்கட்சி உங்களை குறை சொல்லும். இது வழக்கமா நடக்கிற விஷயம் தான் சார். இதுல என்ன புதுசா இருக்கு? பாமகவுக்கு இப்போ அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் குடும்ப பிரச்சனையை வெளியே மறைக்கணும், அவங்க சொத்து பிரச்சனையை மறைக்கணும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை பூரா வெளியே வந்துருச்சு. இப்ப ஏன்னா யாருக்கு சார் பதவி கொடுத்தாரு? அவங்க பேரனுக்கு தான் பதவி கொடுக்குறாரு. யாரு? அன்புமணியினுடைய மகளுடைய கணவருடைய அண்ணனுக்கு தான் பதவி கொடுக்குறாரு. அந்த பதவியை ஒரு 2 வாரத்துல எழுதி வாங்குறாரு. அதற்கு முன்னாடி அந்த பதவி யாருக்கு கொடுத்தாரு? நீங்க சொல்ற ஜி.கே. மணி பையனுக்கு கொடுத்தாரு. அந்த பையனும் பதவி ஏத்துக்கிட்ட உடனே கூப்பிட்டு அப்பவே ராஜினாமா கடிதம் வாங்கி தமிழ்குமரன் வெளியே அனுப்பிச்சாங்க. சரி, இதெல்லாம் என்ன நடந்தது? அப்ப நீங்க வந்து பேசுற விஷயங்கள் அனைத்தும் இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? என்ன நடக்குது? இப்ப குருவை பத்தி பேசுறாரு. குருன்னு பேர் சொன்ன பிறகுதான் நீங்க அந்த மாநாட்டுல அவ்வளவு கரகோஷம் வருது. இந்த குற்றச்சாட்டுகளை சொல்றது யாரு? திமுக தான் சொல்றாங்க. குருவினுடைய மகளுடைய கணவர் சொல்றாங்க, விருதாம்பிகை சொல்றாங்க. எங்க அப்பாவை வெளிநாட்டுக்கு கூட்டு போயிருந்தா அவரை காப்பாத்திருக்க முடியும். அதுக்கு அன்புமணி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? அவருக்கு பாஸ்போர்ட்டே இல்லைன்னு. உடனே அந்த அம்மா என்ன சொல்லுது? இந்த பாருங்க பாஸ்போர்ட் இருக்கு, இந்த ஊருக்கு போயிருக்காரு, அந்த ஊருக்கு போயிருக்காரு, இத்தனை ஆண்டு 29ஆம் வருஷம் வரைக்கும் எங்க அப்பாவுக்கு பாஸ்போர்ட் இருக்குன்னு. இல்லையா ஆமாவான்னு மட்டும் நீங்க மறுக்காம சொன்னா சரி. அப்ப சொல்ல வேண்டிய விஷயத்தை யாரை வைத்து சொன்னா மக்கள்கிட்ட போய் சேரும்? இப்ப குரு பேரை சொன்னாதான் சார் அன்புமணி பேருங்க. அன்புமணியுடைய செல்வாக்கு சரிந்து விட்டது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ராமதாசுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கு. இல்லன்னு சொல்றீங்களா நீங்க?
அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க பாப்போம்.